உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்று பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு 3 கிரக சேர்க்கை, சுக்கிர பகவான், சூரிய பகவான், புத பகவானுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன திருப்பங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான், அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய இணைவு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்க போகுது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உழைச்சி வாழ்க்கையில் சம்பாதிச்சு நேர்மையாக முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். நிறைய சம்பாதிக்கணும், நம்ம மக்களுக்கு செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், வீடு வண்டி வாகனம் வாங்கணும், குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். குடும்பம் இல்லை அப்படின்னா ரிஷபராசி என்பது கிடையவே கிடையாது. குடும்பத்தோட வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 15 நாட்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக முதல்ல இருக்க போகுது. இல்லை சார், நான் யாருமே வேலையில் இருக்கேன், எனக்கு சம்பள உயர்வுலாம் கொடுக்க மாட்டாங்க, நான் வேலை மாறணும் முயற்சி பண்ணுறேன், எனக்கு எதுவும் கிடைக்கல, நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 15 நாளில் நீங்கள் ஒரு வேலையை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பாக நடக்கும். அந்த கிடைக்கக்கூடிய வேலையில் நல்ல சம்பள உயர்வோடு நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பேர் கிடைக்கும். இவர் பண்ணார் இவர் இதை செஞ்சார் அப்படின்னு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய ரிஷபராசி என்பவர்கள் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருப்பீங்க. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த தொழிலில் இருப்பீங்க, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும், பண வரவுகள் இருக்கும் முதல்ல. ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கார். அங்கே புத பகவானும் ஆட்சி பெறக்கூடிய காலங்களில் நிறைய ரிஷபராசி என்பதற்கு இந்த மாதம், அதாவது இந்த 15 நாட்கள் நிறைய பண வரவுகளை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியை பண்ணக்கூடிய நேரம் இந்த 15 நாட்கள். இப்போ பணம் வெளியிலேருந்து வர வேண்டியிருக்கு அப்படின்னா பணம் வெளியிலேருந்து வரவங்ககிட்டலாம் பணத்தை நீங்கள் வசூல் பண்ணலாம். இல்லை ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு ஓடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக பணம் வந்து திருப்பி அதில் பிஸ்னஸில் போட்டு நிறைய பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த ரிஷபராசி என்பதுக்கு இருக்க போகுது. பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைலேருந்து நம்ம வெளில வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த 15 நாள். அது ரொம்ப முக்கியமான விசேஷம். ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்கள் கடனால் பாதிக்கப்படுறீங்க. கடன் பிரச்சனை தான் சார், எனக்கு கடன் பிரச்சனைலேருந்து வெளில வந்துட்டால் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை, நிம்மதியாக இருப்பேன், அதனால் நான் பட்ட கஷ்டங்கள் அவமானங்களாக சொல்லி மாளாது, அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், சொந்தக்காரங்கிட்டலாம் கொஞ்சம் பணம்லாம் வாங்கிட்டு நான் பட்ட பாடுக்கு பாருங்கள், ரொம்ப பாடுபட்டேன், கடைசியில் இடத்த விற்று கொடுத்தேன், வீடை விற்று கொடுத்தேன்னு சொன்னவங்க நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இருப்பீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிறைய பணங்கள் சம்பாதிச்சு நீங்களும் உங்களால் சாதிக்க முடியும்னு காட்டக்கூடிய ஒரு தருணமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் இருக்கப்போ, இந்த நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணால் போதும், வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு முழுமையாக வலுப்பெற்று நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகுது. அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய அனுகூலமான சூழ்நிலை வரும். பார்த்திங்கன்னா மனைவி மூலமா பணம் வர்றது, குடும்பத்தில் அப்பா அம்மா மூலயமா பணம் வருது, சொந்தக்காரங்க மூலயமா, அண்ணன் மூலயமா, தம்பி மூலயமா
நிறைய பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான சூழல். முதல்ல ரிஷபராசி என்பவர்கள்லாம் நிம்மதியாக வந்து பல நாள் ஆச்சு சார், சிரித்து பல நாள் ஆச்சு நான் குடும்பத்தோடு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 15 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நினச்ச விஷயங்களும் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை இந்த 15 நாள் கொடுக்க போகுது. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தை குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா தனாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்களை 2ஆம் அதிபதி 2லேயே இருக்க போகிறார். குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 2லேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். பிரிஞ்சு வாழ்ந்தவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணம். அதனால் பிரிஞ்சிருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க, மனைவி இல்லாமல் இருக்கீங்க, கணவன் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த 15 நாளில் நீங்கள் உங்களுடைய மனைவி கூட உங்கள் கணவன் கூட சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழக்கூடிய நேரம். இல்லை திருமணம் ஆகாதவர்கள் நிறைய ரிஷபராசி என்பது என்னென்னா அம்மாவுக்கு பிடிக்கணும், அப்பாவுக்கு பிடிக்கணும், நிறைய பேருக்கு திருமணம் தாமதம் ஆகிட்டே இருக்குது, டிலே ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அம்மாவுக்கு பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்பாவுக்கு பிடிக்கல, குடும்பத்திற்கும் பிடிக்கல, தங்கச்சிக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த நாளில் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ தான் தெரியும், ஐயோ நம்ம 2 வருஷம் மிஸ் பண்ணிட்டுமே, வந்த பொண்ணெலாம் நல்ல பொண்ணெலாம் மிஸ் பண்ணிட்டுமே, நல்ல பையன்லாம் மிஸ் பண்ணிட்டுமே வருத்தப்படக்கூடிய சூழல். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த 15 நாட்களில் திருப்பி அந்த பழைய ஜாதகத்தெலாம் எடுத்து பார்த்து அதில் ஏதாவது திருப்பி ஃபோன் பண்ணி பேசினா அந்த ஜாதகமே செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 15 நாள் இருக்க போது. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பது குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. எங்கேயும் வெளியில் போக முடியல, வர முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட இதை கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போக முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் இந்த 15 நாட்களில் இயற்கையாகவே நீங்கள் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது டாக்டரை பார்த்தீங்க, ஏற்கனவே பிரச்சனை இருக்குது சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைக்கு மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 15 நாட்கள் இருக்கப்போது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இடம் வீடு விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு அதெல்லாம் அனுகூலமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ பண வரவுகள் வரும், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தனாதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதி புத பகவான் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய பலம். வாழ்க்கையில் திருப்பி அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு தான் வரும் இந்த கிரக சேர்க்கை. அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக இருக்கும். ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு விற்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த நேரத்தில் பேசுவாங்க வந்து. நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ரேட் வந்தால் கொடுத்துட்டு வெளில வரணுன்ற எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கெலாம் ஒரு இடம் வாங்கிட்டால் அது உங்கள் உயிர் மாதிரி பாதுகாப்பீங்க. ஆனால் அந்த இடத்துனால தான் பிரச்சனைன்னு நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தெரியாது. அதனால் நல்ல அதிகமான ரேட் சொல்லிகிட்ருப்பீங்க, செட் ஆகாமல் நீங்கள் பேங்க்கில் லோன் கட்டிகிட்ருப்பீங்க, வெளியிலையும் கடன் கட்டிகிட்ருப்பீங்க, அதில் எந்த ப்ரோஜனம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அவங்களாம் கொஞ்சம் யோசித்து இந்த 15 நாளில் அந்த இடத்த விற்றுட்டா நம்ம பிரச்சனை இல்லை, அது ஒரு ரேட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு நீங்கள் இந்த டைமில் விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும். நிறைய வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ரிஷபராசி என்பதுக்கு நிறைய வீடு கிடைக்கும், இடம் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் பண்ண ராசி என்பது இந்த ரிஷபராசி என்பது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த விற்று அதன் மூலயமா வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கலாம், இல்லை தொழிலில் முன்னேற்றம் படுத்தலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் வரும். ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் வீடு அமையலை, எனக்கு நான் போய் பார்த்த வீடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். அந்த முயற்சி வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. ரிஷபராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய யோகங்கள் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அனுகூலமாக இருக்குது. வெளிநாடு போய் வேலை தேடணும்னு நினைக்கிறவங்க, வெளியூர் போய் வேலை தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சிறப்பான மாற்றமாக இருக்குது. அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க, எனக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த 15 நாட்களில் உங்களுக்கு வேலை கிடச்சே தீரும். நிறைய பேர் பிஆர் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களாம் இந்த 15 நாளில் அந்த பிஆர்லாம் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கும். அதன் மூலமாக பெர்மனண்ட்டாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கார், புதன் பலமாக இருக்காரு, நம்ம சொன்ன பலன்களை விட அதிகமாக நடக்கும். இப்போ நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு திசை போயிட்டுருக்கோம்.
நிறைய பேருக்கு குரு தசை போயிட்டுருக்கும். அப்படி இருந்துமே கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் உங்கள் ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்க. யாராக இருந்தாலும் சரி, புதிய முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணணும். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.